நான் வேணா வீட்டில் பேசுவேன், உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப நீ இவங்கள மறந்துடுவே இல்ல? என்ன ஒரு டாக்டரா நீ என்ன டெஸ்ட் பண்ணுறியா? ம், இல்ல அண்ணே. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை மறக்கவும் மாட்டேன், அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். லூசாடா நீ? இங்கே பாருடா, நீ இப்போ என் தம்பி இல்லை, டாக்டரா. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு பார்ப்போம். ஏதோ ஒன்று அவங்க மனசை பாதிச்சிருக்கு, அதனால தான் அவங்க இப்படி மாறி இருக்காங்க. கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து பேசி பார்க்கலாம். ம், அப்போ சொல்லாத, செய். சரிதான், விட்ட உன் காதலுக்கு என்ன? ஏன் சார் அது கூட எனக்காக செய்ய மாட்டீங்களோ? டேய், நான் நீ வேணும்னு நினச்சங்காட்டி தாண்டா நீயே இந்த உலகத்துக்கு வந்த. அது நினப்பில் இருக்கட்டும். ம், நீ நினைச்சா மட்டும் போதாது, கடவுளும் நினைக்கணும். ம், அப்போ ஒன்றும் நீ ப்ரப்போஸ் பண்ணி உரிமையோட கூட்டிட்டு வரணும். இல்லை உன் ஒய்ஃபா அவங்க இருந்தா யான்னியா நான் கவுன்சிலிங் கொடுக்க ரெடி. ஏன் அந்த ரெண்டும் இல்லாமல் பண்ண மாட்டீங்களோ? ம், எப்படி நானா போய் அவங்க கிட்ட உங்க சிஸ்டருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு நான் சொல்ல முடியும்? ம், அது வேற இருக்குல்ல. ம், பெட்டர் நீயே இப்படி பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தங்க. ஆஹா, என்ன ஈஸ்வர், நீ லவ் பண்ணி பாரு, அப்போதான் உனக்கு தெரியும். ஒரு டாக்டரா உனக்கு இதெல்லாம் தெரியாம இல்லை, ஆனால் நீ போட்டு வாங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்போ அன்னைக்கு பரம பேசுனதெல்லாம் உண்மைதான் ஆயிரும்ல. இல்லைனாலும் ம், அன்னைக்கு சூழ்நிலை நல்லா இருந்தா அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். அப்படி போய் ஆட்டம் ஆடிட்டா. ம், ஓ, அப்போ உனக்கு அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும்ல? ஆஹா, ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நினச்சேன். வீட்டுக்கு போன பின்னாடி தானே தெரியும். ம், நீ அன்னைக்கு சொன்னாலும் என்னைக்கு சொன்னாலும் அவங்க ரெண்டு அண்ணனுங்களும் உன்னை. அதான் அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இல்லடா, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க இஷ்டம்னு. அப்புறம் என்ன, என்னைக்குனாலும் எனக்கு பச்சை கொடி தான் அண்ணனுங்களை பொறுத்த வரைக்கும். ம், சொன்னாங்க தான், ஆனால் அவங்களும் மனசு மாறாமல் இருந்தால் சரிதான். சச்சா, அவங்களெல்லாம் பார்த்தா அப்படி மனசு மாறவங்களாட்ட தெரியல. ஆனால் ம், சொல்லுண்ணே. இப்போ வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே. அப்போ இவங்க 4 பேர் மட்டும்தானா, அதுவும் எனக்கு தெரியல. பிரசாந்த் கிட்ட கேட்டால் தெரிய போகுது. ம், என்ன, நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டு வந்துட்டேன்ல. எல்லாருமே நல்ல கேரக்டர் தான், புரியுற மாதிரி எடுத்து தான் சொல்லணும். ம், என்னதான் பிளானு? இப்போ இல்லைனாலும் எப்போ ஒரு நாள் அவள் எல்லாரையும் புரிஞ்சுக்குப்பா, தப்பான்னா தப்பெல்லாம் உணருவா. தோற அது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருக்க போறீங்களா? ம், சரிதான். ஏன்? இல்லை, ம், உனக்கு யார் மேலேயாவது விருப்பம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு. உன்னோட வாழ்க்கைக்கு என்றைக்கும் நான் குறுக்க நிற்க மாட்டேன். அப்புறம் முருகனுக்கு வந்து விநாயகர் ஹெல்ப் பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணுவியா? தம்பி, நீ கேட்கத பார்த்தா ஆல் ரெடி போல இருக்கு. ஆனாலும் நான் விநாயகர் இல்லை, நீலகண்டன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணே, இருந்தா உன்கிட்ட சொல்லாமியா? ம், நானும் என் தம்பி எனக்கு உண்மையாக இருக்கான்னு தான் நம்பிட்டு இருக்கேன். ஆனால் நான் உனக்கு உண்மையாக தான்டா இருக்கேன். ம், நீ இன்னுமா தூங்கல? பெயினில் யாருக்காவது தூக்கம் வருமா? அதான் டேப்லெட் கொடுத்தாங்களா? ஆனாலும் லைட்டாக பெயின் இருக்கத்தான் செய்யுது. ம், காலையில் டாக்டர் வரட்டும் சொல்லுவோம். அது சரி, என்ன நீங்கள் வரீங்க? எங்கே எங்கள் அக்கா? நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிருக்க வேண்டியது தானே? அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த சந்தியா குரங்குக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. கூட இருந்து அவள் பார்த்துக்கணும்னு தோணலை பாரு. உங்களை விட்டுட்டு போயிருக்கா, அறிவு கெட்டவ. என்ன பெயினாக இருந்தாலும் அடுத்தவங்களை திட்டுறதுக்கு மட்டும் வாய் குறையாது. சார், நான் உங்களை திட்டல. இல்லை, நான் மட்டும் திட்டாமல் இருக்கிற மாதிரி தான். என்ன அங்கே முனங்க? ஒன்றும் இல்லைம்மா தாயே. ம், அது சரி, நான் சொல்லி அனுப்பின வேலை என்னாச்சு? என்ன? சுபிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வர சொன்னேன்ல. அதுவா? ம், என்ன சொன்னாங்க உங்கள் அப்பா? சோனி எப்படி இருக்கா, என்ன சொன்னாங்க? ஏன் எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க? ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க மாமா. காலையில் ஸ்கின் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும்னு டாக்டர் சொன்னார். அதனால தான். நான் இவ கூட இருக்கேன், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னா சந்தியா தான் நான் இருந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போங்கன்னு சொல்கிறான். டாக்டர் இங்கே இத்தனை பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? ம், அதெல்லாம் சொல்லலைங்க மாமா. அப்புறம் என்ன இந்த ஆத்திராத்திரில் இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்காட்டி? அப்புறம் என்னவா? அதான் உங்கள் தாய் கிழவி இருக்கே, அதை பார்த்துக்க ஆள் வேணும்ல.
சாப்பாடெல்லாம் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துருப்பீங்களே இந்நேரம் தூங்கிட்டு தானே இருக்கும், அப்புறம் என்ன அதுக்கு கூடவா ஆள் வேணும்? சுபியும் சுரேஷும் இருந்தால் கூட தெரியாதுங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் என்னன்னாங்கன்னே தெரியல. அது ஒத்திலையில் கிடந்து பாடாப்படும். அதுதான். மொத்தையில் கிடக்கட்டும், அப்போவாது நம்ம அருமை தெரியுதா பார்ப்போம். தம்பி எங்க? இவ்வளோ நேரம் விக்கி அண்ணன் கூட பேசிட்டீங்க தான் நினைச்சு இப்போதான் உள்ள போயிருக்கு. சரி வாங்க உள்ள போவோம். ஏன்டா தம்பி விட்ட தள்ளியே விட்டுருவ போல இருக்கு, அப்படி வந்து நிற்கிற. இல்லைப்பா போகலாமான்னு கேட்டிங்களா, அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களோன்னு. இல்லை இல்லை மருமகளை பார்க்கத்தான். ம் சரி சொல்லு, எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்த? அது வந்து யார் எதுக்கு கடத்துனாங்கன்னு தெரிஞ்சுதாப்பா? ம் ஏன்பா? அங்கே நிற்கிற பொண்ணு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தானே? அட ஆமா அண்ணே, ஃபோட்டோவில் இருக்கிறத விட நேரில் சொன்ன சூப்பராக இருக்கா. அப்போ பாஸ் சொன்ன பொண்ணு இவ தான். இப்போ எப்படி இவளை கடத்துறது? நான் கர்ச்சிப்பில் மயக்க மருந்து அடிச்சுட்டானே, அதை அவள் பின்னாடி இருந்து அவள் வாயில வச்சு அப்படியே நீ தூக்கிட்டு போயிடு. அப்போ மீதி 3 பேர் இவ வெயிட் பண்ணுறத பார்த்தாவே அவங்களுக்காகத்தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க உள்ளதானே இருக்காங்கன்னு அர்த்தம். வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ முதல்ல போய் இவ்வளோ தூக்கண்ணே. டேய், நாய்க்கு வேலை சொன்னா நாய் வாளுக்கு சொல்லுமாமா. நான் உனக்கு சொன்னா நீ திருப்பி எனக்கே சொல்றியா? போடா. போறேன். சும்மா உட்காந்து தின்னுட்டு காசு வாங்கிட்டு போலான்னு நினைப்பான் போல இருக்கு. ரேவதி ஆல்ட்ரேஷன் கொடுத்தாச்சா? சீக்கிரம் வா, டைம் ஆயிட்டே இருக்கு. மீதி ட்ரெஸ் அந்த பேக்கெல்லாம் எங்க? அதெல்லாம் ரேக்கா கார்ல வைக்க போனா, அவ போய் கூட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டேன்ப்பா. வாங்க சீக்கிரம் போவோம், ரொம்ப லேட் இன்னைக்கு. உங்களுக்காக தான் வெயிட்டிங். வந்துட்டீங்களா? இதோ நாங்களும் உங்களுக்காக வந்துட்டோம். கடையிலேருந்து வெளியே வரவும் கர்ச்சி வச்சு இது பண்ணி கடத்திருக்காங்க தான். கடத்தினவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, அதனால ஃபேஸ் எதுவும் தெரியல. அவங்கள அடைச்சி வச்சிருந்தா அந்த இடத்துல அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த காப்பாத்தினாரே அந்த தம்பி கார் விட்டு இறங்கி நிற்கிறது மட்டும்தான் இருக்கு. ரேவதி அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும்டா. ரமேஷ், டாடி எனக்கு அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும். அவரோடது உனக்கு எதுக்குடா? அதை அப்புறமா சொல்கிறேன்ப்பா, ஆனால் தேவைப்படுது. சரி, நான் கலெக்ட் பண்ண முடியுதா பார்க்குறேன். தேங்க்யூ டாடி. ஏங்க நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. உனக்கு என்ன? அதான் சுபி. என்ன சார், மேடம் போயிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க, இருக்காங்க. சரிங்க. ஏங்க ஏதாவது வேலையா? உங்ககிட்ட சொன்னனே அந்த விஷயமா தான். ஓ சரி சரிங்க, போய் பாருங்க. மாமா மாமா, என்ன சுபி? இப்ப இங்க எதுக்கு மாமா வந்திருக்கோம்? இதெல்லாம் நீ பார்த்தது இல்லைல்ல, அதான் உனக்கு சுற்றி காமிக்கலான்னு. இல்லையே, அவுட்டிங் கூட்டிட்டு போறதா சொன்னீங்க. அதான்டா, மாமா பர்ஸு செல்லு எல்லாம் இங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னா அங்கே வரவும் அதான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் எதுக்கு அந்த அங்கிள் கிட்ட மேடம் எங்கன்னு கேட்டீங்க? வேற யாரையோ? ஓ அதுவா, சில பேருக்கு பெண்டை நிமித்தணுமா, அதுக்கு தான். மேடம் வந்தாதான் வேலையாகும், அதனால தான். ஓ அப்ப அதெல்லாம் நாங்க பார்க்கலாமா? அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்ப அவுட்டிங்? கூட்டிகிட்டு போகிறேன். ஐஸ்கிரீம் சாக்லேட் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். கண்டிப்பாக. நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. ஏன் எங்கள் 2 பேத்துக்குள்ள ஆடங்கட்டத்தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் போய் சொல்லி. இல்லையே. வாய்தான் அப்படிங்குது, ஆனால் நிஜத்தில் அதானே உண்மை. இல்ல அண்ணா, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் உண்மையத்தான் சொல்கிறேன். அப்படியா மாமா? பாத்தியா, ஒன்றும் பேச மாட்டாரு, அதான் நான் சொல்கிறதா உண்மை. என்ன மாமா, சோனியையும் அவங்க அக்காவையும் கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா எங்களை கூட்டிட்டு வந்து. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே தண்டனை தரணும், தப்பு பண்ணாதவங்களுக்கு எதுக்கு தரணும்? அவங்க தான் மாமா தப்பு பண்ணது. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? சரி, அப்ப அவங்க தப்பு பண்ணலைன்னு அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? ப்ரூஃப் இல்லாமையே வாயில வரும், வெயிட் பண்ணு. ஓ அப்ப நாங்க தான் திருநோன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லலையேம்மா, அதை நீயே தானே காலையில் சொன்னேன். நான் எப்போ மாமா அப்படின்னு சொன்னேன்? சொன்னியே சுபி, மறந்துட்டியா? எப்போ? நான் காலையில் ரமேஷ் கிட்ட என்ன சொன்னேன்? மொபைல் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆகலைன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ என்னெல்லாம் சொன்னேன் ஞாபகப்படுத்தவா? சோனிக்கு தான் உங்கள் பாஸ்வேர்டு தெரியும், அவள் தான் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு உங்கள் ஜிபேல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டா. அவளோட வேலை தான் இது. அவங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாம் செஞ்சா. நீ சொன்னையா இல்லையா? ஆமா மாமா, அதுதானே உண்மை. அதோட விட்டையா? நீங்கள் போலீஸாக இருக்கீங்க, ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போய் லாடம் கட்டா உண்மையெல்லாம் வெளியே வந்துருன்னு சொன்னீங்கல்ல.
அதான் உனக்கு லாடங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா அதுக்கு சோனியாவை எல்லாம் கூட்டிட்டு வரணும். ம். அமௌண்ட் மிஸ் ஆனதை பத்தி நான் பேசவே இல்லையே, நீயா தானே சொன்ன. அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாதே, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? மேஜிக் பண்ணியா? அது அது வந்து எனக்கு தெரியும் மாமா. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அது வந்து வந்து இப்ப நீயா சொல்றியா இல்ல? நானே சொல்லிடுறேன் மாமா. அம்மத்தா தான் சொல்லுச்சு உங்க போனோட பாஸ்வேர்டு அத்தையோட பேருன்னு, அப்புறம் உங்க ஜிபே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு உங்க பர்த்டேன்னு, அதை யூஸ் பண்ணி தான். அமௌண்ட் எல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டியா? அப்புறம் ஏன் மருமக மேல பழிய போட்ட? என்ன தைரியம் உனக்கு? நான் மட்டும் தனியா பண்ணல மாமா, அம்மத்தா அண்ணன் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். போச்சு போச்சு, போட்டு கொடுத்துட்டாலோ. அப்போ 3 பேரையும் ஜெயில போட்டலாம். மாமா நாங்க உங்களோட ரத்த சொந்தம்ல, எங்களுக்கு இல்லாத உரிமையா? முதல்ல ஒருத்தங்க உரிமை கொடுத்துருக்காங்களா இல்லையானே தெரியாம நீயா அதை கையில் எடுத்துக்காத. நான் எப்போ உங்களுக்கு உரிமை கொடுத்தேன்? வீட்டு வாசப்படியே மிதிக்காதேன்னு சொன்னாலும் வந்து உட்காந்துட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படா கையில் சிக்குவீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சிக்கிட்டீங்களா? விட மாட்டேன். இனிமேல் களியும் ஜெயிலும் தான் உங்களுக்கு. வேண்டாம், நாங்க பாவம். அரைச்சி வாய மூடு. உன் கண்ணில் படுற நாங்கெல்லாம் தான் பாவம். நீ இருக்கிற இடமே பாவம். சி, மாமா இனி ஒரு தடவை அப்படின்னு கூப்பிட்டேன் அடிச்சு பல்லெல்லாம் தெரிக்க விட்டுருவேன். இதான் நடந்துச்சு. என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். அவர் பொண்ணுங்க அவளை அங்கேயே விட்டுட்டு நாளை பின்ன அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதே சோனின்னு வரும்போது அவ இதெல்லாம் யோசிச்சாளா? அப்புறம் நான் ஏன் யோசிக்கணும்? விட்டு கொடுக்குறோம் பேர்ல ரொம்ப விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா ஏறி மிதிச்சா என்ன செய்ய? அதனால தான். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா? அடுத்து அவ தான். அவளையும் கூட்டிட்டு போய் அங்கே தான் உட்கார வைக்கிறது. ஏங்க வீட்டாண்ட இப்படி பண்ணிட்டு இருக்கீரு? எல்லாரும் அவங்கவுங்க வேலை என்ன, அவங்கவுங்க லைஃப் என்னன்னு பார்த்துட்டு இருந்தா சரிதான். அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சா அடக்காமையே இருக்க முடியுமா? இல்லப்பா. செருப்பு எங்க இருக்கணும், குங்குமச்சிமியில் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே உங்கள் அப்பங்கிட்ட பேச முடியாது. தெரியுதுல்ல, அப்போ வாயை மூடுமா. பேசுனேன்னு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் உங்களை பார்க்க மாட்டார், தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வார். அதுவும் நல்லவங்களுக்காக வாங்கினா கூட பரவாயில்ல, போய் இவளுக்காகலாம் இறக்கப்பட்டு நீ ஏமா கஷ்டப்படுற? பேசாம இரு. சரி, நான் சோனியாவை பார்த்துட்டு வரேன். தம்பி நீயும் பாப்பாவும் முன்னாடி போங்க, நானும் அம்மாவும் பின்னாடி வரோம். அப்பா இங்க நான் இருக்கிறேங்க. நீங்க ஏதோ நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு பாப்பா சொன்னா. அது 9-10 மணிக்கு பக்கம் தானே, அதுக்குள்ள அத்தை வந்துடுவாங்களா? இல்லைங்க, நீங்க எல்லாருமே வேணா போங்க, நான் இருந்துக்கிறேன். உங்களுக்கு ஆஃபீஸ்லாம்? நான் பேசிக்கிறேங்க. சரிங்க. ஆமாம் டாடி. என்னடா தாங்கோ சொல்லு. மகக்காரியை கண்டுட்டா மட்டும் போதும், எல்லா அப்பனுங்களுக்கும் 1000 வாட்ஸ் பல்பு முகத்தில் வந்துருமே. அண்ணியை தான் கடத்திட்டாங்கல்ல, அப்போ எனக்கு காலேஜுக்கு ட்ரெஸ்ஸு? யாரை கேடு கேட்டு நாசமா போனா என்ன? ஏன் வேலை எனக்கு நடக்கணும். என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா அன்னைக்கு அரித்தியில் வெந்த கறி செத்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா? ட்ரெஸ்ஸு அதான் ஆடி ஆஃபர் போடுவாங்கல்ல, அப்பா மறுபடியும் எடுத்து தரேன். போங்க டாடி, நான் இதெல்லாம் ஆசையாக பார்த்து செலக்ட் பண்ணேன் தெரியுமா? அதுக்கு என்னதான் இப்போ பண்ண? அண்ணியே அப்படி இருக்கா? காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு போகும்போது போட்டுட்டு போகணும்ப்பா. ஏன் வாண்டு, முதல்ல உனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா தானே நீ காலேஜ் போவ. நீ தானே என்னை படிக்க வைக்கிற சொல்லி எப்பவும் ஃபீஸ் கட்டுவேன், இப்போ என்ன எப்படி சொல்கிற? அவளே இப்படி இருக்கா? அதுக்கு சேவங்க பார்த்துட்டு நான் வீட்லயே இருந்துக்குவா? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். பின்ன என்ன அண்ணே, அன்னிக்கிட்ட கேட்டு சொல்லு. இப்பெல்லாம் கேட்க முடியாது ராகினி, அவ கொலை வெறியாயிடுவா. ஒன்று இருந்தால் உன் அண்ணி காரில் இருக்கணும், இல்லை ரேவதி ரேகா அவங்க காரில் தானே இருக்கும். அப்புறம் என்ன? நாளான்னைக்கு வேணும். நாளைக்கு நீ பெரிய அண்ணி கூட போகிறல்ல, இப்போதைக்கு வேணுங்கிற அளவுக்கு 2-3 செட்டு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் கேட்டு சொல்கிறேன் பொறுமையா. ரெடிமேடா? ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு துணி எடுத்துகிட்டு இருப்பாங்களாக்கும். எடுத்துறதே பெருசு, இல்லை 1000 கேள்வி வேற. சரி. இன்னும் பல கட்டிட்டே நில்லுங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட. இப்போல்லாம் உங்களுக்கு கோவம் வராதே. இப்போன்னு இல்லை, எப்பவும் கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதுலையும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான். ஏங்க சூழ்நிலையை புரிஞ்சு அவள் நடந்துக்க மாட்டேங்கிறா, நீங்கள் என்னடானா அவளுக்கு இன்னும் செல்லம் கொடுத்துட்ருக்கீங்க. அவள் சின்ன பிள்ளை தானடா, போக போக புரிஞ்சுக்குவா. நீங்கள் தான் அவளுக்கு எடுத்து குட்டிச்சு அவர் பண்ணுறதே. டாடி எனக்கு இந்த மம்மி வேண்டாம், பேட் மம்மி.
நம்ம புது மம்மி வாங்கிக்கலாம் டாடி நீங்கள் வாங்கி தாங்க. எனக்கும் தான் வேண்டாம், வாயத்திலேருந்து சொன்னா என்ன ஆகுறது? ஏன்டா தங்கம்? என் அப்பா பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கான். அது குட்டிச்சவரு கழுதா குட்டிச்சாத்தான் அப்படி சொல்லியே. என்னடி படிச்சு கிழிச்சு புத்தியே இல்லையா உனக்கு? பிள்ளைய எப்போ பார்த்தாலும் நல்ல வார்த்தை சொல்லாட்டி பரவாயில்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை பிள்ளைகிட்ட யூஸ் பண்ணாத சொல்லிட்டேன். ம் பார்க்குறேன். அப்பவும் சரி அப்படின்னு சொல்ல வாய் வராதே. சரிங்க போதுமா? ம் என்னையா போட்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு வா குட்டிச்சாத்தா, உன்னை வச்சுக்கிறேன். என்ன அங்கே முனங்கள்? ஒன்றும் இல்லை. சரி ராகினி, நீ சந்தியா கூட போ, நான் சோனியை பார்த்துட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். டாடி நான் முன்னவே போயிட்டா பின்னாடி அம்மா வந்து என்னை அடிப்பா. 2 நாளைக்கு நான் உங்கள் கூடயே இருக்கேன். இனிமே அவள் அடித்தாலும் திட்டினாலும் நான் எந்த மூலையில் வந்தாலும் சரி, நீ என்கிட்ட சொல்லு, அவளை நான் பார்த்துக்கிறேன். ம் இருமா சந்தியா, நான் போய் சோனியை பார்த்துட்டு வரேன், எல்லாரும் ஒன்றாவே கிளம்புவோம். டாடி நானும் வரேன். ம் பாவம் சுபி எனக்கு காத்து வைக்கிறதா நினைச்சு அவளுக்கே வச்சுக்கிட்டாளா? ஆகா அப்படிதான், எங்கள் பாட்டி எங்கள் அத்தை அவங்க பேச்சை கேட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பா, வேறு வேலை என்ன? சரிங்க சார், என் மாமனார் என்னை வந்து பார்த்துட்டு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் இப்போ தான் வரீங்க? மன்னிச்சிருங்க மேடம், நான் விக்கி கூட பேசிட்டு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன். அப்படியா? என்ன ஒரே சத்தமாக இருந்துச்சு. ஆமாம், அது வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்ருக்கேக்கா. உன்னெல்லாம் யார்டி சாப்பிட சொன்னது? அம்மத்தான் வந்துச்சா, காய்ச்சலுன்னு சொன்னா அதுதான் அங்கிருந்து ரச சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. ஏக்கா நீ கேட்டுக்கு சோறு ஒன்று தான் கேடு. ஏன் நான் சாப்பிடக்கூடாதா? ஏண்டி வீட்டில் அத்தனை வேலை கிடக்கு, ஒரு வேலை நீ பார்த்தியா? ஒரு வேலை பார்க்கல நீ இன்னைக்கு. காய்ச்சல் இல்லைக்கா, இது ஒரு சாக்கு உனக்கு இல்லை? நிஜமாவே காய்ச்சல் தானே, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? சோறு திங்கன்னா ஒன்று வீட்டில் வேலை செய்யணும், இல்லை வெளியே போய் 5 காசு சம்பாதிச்சிட்டு வரணும். 2மே பண்ணலை, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு சோறு? நீ அன்னைக்கு வேலை செய்யறியோ அது வரைக்கும் திங்காமல் பட்னி கிடா. அப்புறம் எப்படி காய்ச்சல் சரியாகும்? சரியாகலன்னா சாகுடி. அக்கா வாய மூடு. இது வரைக்கும் என் அம்மா கூட என்னை கூட்டி விட்டதில்லை. ஆனால் ரேவதி அம்மா எவ்வளோ பாசமா பொறுமையாக என்னை கூட்டி விட்டாங்க. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என் அம்மா சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் ரேகா அம்மாவும் ரேவதி அம்மாவும் நான் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் எப்படியெல்லாம் என்னை உபசரித்து கவனித்து பாசமாக இருக்காங்க. ஆனால் என் அம்மாலாம் என்கிட்ட அப்படி இல்லை. நான் என்ன அப்படி பாவம் பண்ணேன்? நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன பூமாரி பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா? என்னவா இருக்கும்? பூமாரி பூமாரி அம்மா, இந்த அம்மாங்கிறது மனசுலேருந்து தான் வருதா பூமாரி? அப்படியே எங்ககிட்ட எதையும் மறைக்கிற? ஏண்டா என்னாச்சு? ஏன் அழுறா? நான் எப்பமா அழுதேன்? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன இவன் இப்படி போய் சொல்றா? என்னைக்குனாலும் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது பூமாரி. எங்ககிட்ட நீ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருவ, அப்ப நீ சொல்லி தானே ஆகணும். பெயின் ரொம்ப இருக்காடா? ரைட்டா தாமா. சரிடா படுத்துக்கோ. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடா, அப்பா இன்னும் வரல, வந்துட்டோம், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்றோம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்கம்மா, உடம்ப பார்த்துக்கங்க. அடியே அதை நாங்க உனக்கு சொல்லணும்டி. சரிடா நீ தூங்கு, அப்பா இப்போ வந்துடுவாங்க, நான் சாப்பிட்றேன். சரிங்கம்மா. ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சந்தேகப்படல? ஏன் என்கிட்ட செருப்படி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா உனக்கு? இல்லை கேட்டேன். உடம்பு நல்லாக்கி வா, அதுக்கப்புறம் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி மறுபடியும் இதே ஹாஸ்பிட்டலில் இதே பெட்டில் அட்மிட் பண்ணிடுறேன். என்னங்க? தங்கச்சியும் சரியில்லை, தாரமும் சரியில்லை, என்ன பண்ணுறது? சாரி. மண்ணாங்கட்டி அது எப்படி வார்த்தைகள் அள்ளி வீசுறதெல்லாம் வீசிட்டு உடனே சாரி கேட்டால் நாங்கள் உடனே மன்னிச்சிடணும் இல்லை? ரேவதி உன்ன மாதிரி தான் விக்கி சந்தேகப்படுறதா சொன்னான். விக்கிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதையெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. நீயும் அதை சொன்ன பின்னாடியும் அதையே சொல்கிற. என்னதான் படிச்சிருந்தாலும் புத்தி வேலை செய்ய மாட்டேது இல்லை? படிப்புங்கிறது நம்ம இந்த செயலை செஞ்சால், இந்த வார்த்தையை சொன்னால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதுவே இல்லை இங்கே. அதான் சாரி கேட்டுட்டேன்ல. மறுபடியுமா? இப்போ என்னை தூக்கி போட்டு மிதிக்க வைக்காம நீ விட மாட்ட அதானே? அப்போ கண்டதையும் யோசிக்காம வாயை மூடிட்டு பேசாம தூங்கு. என்ன? ஏன் எரிஞ்சு விழுகிறீரு? ஓ, அப்ப நீங்க எரிஞ்சு விழுகும் போது எங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். நிஜமா ரேவதிக்கும் எங்களை காப்பாத்தினவருக்கும் தான் கல்யாணம் ஆக போதா? ஏன் அதான் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல. அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் அதை பத்தியும். என்னென்ன?
அவங்க தான் வண்டிக்கிட்ட போகிறேன்னு போயிட்டாங்கல்ல. இப்போ சொல்லு, இவங்க 4 பேரையும் காப்பாற்றினவரோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு இதுக்கு வேணும்? ஏன்பா ரேவதிக்கும் அவருக்கும் தான் கல்யாணமா? ம், தெரியலையே. விக்கியும் ரேவதியும் தான் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்களே. அதை நீ தானே என்கிட்ட சொன்னேன். அப்புறம் இப்போ? இல்லை டாடி, சத்யா ஆண்டியும் சத்யனும் காப்பாற்றினவர் வந்திருந்தப்ப பேசின வார்த்தைகள் சிலது எங்கள் காதில் விழுந்துச்சு. அது அந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ம், சத்யனாகட்டும் சத்யாவாகட்டும் வாக்கு கொடுத்தா தான். விக்கிக்கும் ரேவதிக்கும் தானே கல்யாணம்னு சத்யா வாக்கு கொடுத்துருக்காப்ல. அப்போ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை விக்கி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இவனோட துருஷ்டனால தான் ரேவதிக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சு ஃபீல் பண்ணிட்டு அவளை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிட்டா. அவள் என்னடானா ஜன்னல் வழியாக மேலேருந்து கீழேயே குதிக்க போயிட்டா. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இருப்புன்னு ஒன்று இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே முதல்ல எழுதப்பட்டது. அதை யாராலும் மாற்ற முடியாது. இதுக்கே நம்ம அடுத்தவங்கள சொல்லணும்? இல்லை டாடி, இதை ஒரு தடவை விக்கியே ரேவதி கிட்ட சொன்னான். ரேவதி விக்கியோட அம்மா இறந்ததுக்கு தான் காரணம்னு ஃபீல் பண்ணப்ப இப்போ அவனே மாற்றி பேசுகிறான். விக்கி நல்ல புத்திசாலி, தெளிவான பையன் தானே, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறான்? ஆனால் சொல்லுங்கப்பா. ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கும் காலையில் ஒரு டெத் ஆகிருக்கு. அந்த டெத்துக்கும் சசிதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்பா? சத்யன் எங்கே இருந்தாலும் அப்பப்போ யாராருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அது மூலமாக எனக்கு வந்த தகவல் இது. ரேகா கூட சொன்னா காலையில் யாரோ இறந்ததுக்கு சசிதா காரணம்னு. காலையில் ரேகா அப்பா சத்யன் எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு தான் போயிருக்காங்க. அவன் ரேகாவை கொள்ள நினைக்கிறதால அவன் சொன்னான். ஆனால் இப்போ அந்த பொண்ணை கொண்டது இவங்கள எல்லாத்தையும் சேர்த்து ஏன் எதுக்கா இருக்கும்? இதுக்கான பதிலெல்லாம் இது எல்லாம் செய்கிற சசிக்கும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்யனுக்கும் தான் தெரியும். அப்புறம் ஏன்ப்பா அவர் அமைதியாகவே இருக்காரு? சசி பெரிய கோடீஸ்வரன் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய விஐபிங்கன்னு அவங்களோட சகவாசம்லாம் இருக்குது. அவங்களோட ப்ரெஷர்னால தான் சத்யன் அமைதியாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சத்யன் ஒரு நூலகம் மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அமைதியாக இருப்பார். எப்போ பொங்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருன்னு வச்செல்லாம் பார்க்க மாட்டார். அவ்வளோதான். ரேகாவும் எத்தனை நாள் சிவாவை பிரிஞ்சு வேதனையில் இருக்கிறதும் இல்லாமல் இவனுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ரேகா ரேவதி அவங்க அப்பாங்க யாருன்னு உனக்கே தெரியும். இவ்வளோ பெரிய பின்புலம் இருக்கிற ரேகாவையும் இந்த பாடுபடுத்துகிறானா? சிவாவோட நிலைமையை நினச்சிப்பாரு. போதா குறைக்கும் ரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானே தெரியலை. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் ரமேஷ். சசி இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னு தெரியாமல் தான் சத்யனும் பொறுமையாக இருக்கார் போல இருக்கு. சத்யன் சசி விஷயத்தில் அமைதியாக இருக்கிறதும் புரியலை. இப்போ ரேவதியை ஏன் அவங்கள காப்பாற்றினவருக்கு கட்டித்தரணும்னு பேச்சுவார்த்தை பண்ணாங்க அப்படிங்கிறதும் புரியலை. சரிப்பா, எதுக்கும் நான் நீ கேட்ட மாதிரி அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி தரேன். நீ வேணா போய் மீட் பண்ணி பாரு. ஏன்பா இழுக்கிறீங்க? அவரை போய் பார்த்துட்டு வந்தாலுமே விக்கி தன்னால தான் இவளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த எண்ணத்தை எப்படி மாற்றுறது? ஆனால் இது முதல்ல கன்ஃபார்ம் ஆகணும்லப்பா. கன்ஃபார்ம் ஆகிட்டா அதுக்கப்புறம் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணும். நானும் எதுக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூப்பா. காலையில் வந்து ரிசப்ஷன்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன். ஆனால் இது வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே டாடி. சரி நீ போ ரமேஷ், அவள் தனியாக இருப்பா. அவர் தான் நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெங்களூர் போய்க்கிறதா ரேகா அம்மா சொன்னாங்க. ஆமாம்ல, நான் அதை மறந்துட்டேன். இருந்தாலும் அவரை நேரில் உடனே போய் மீட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதுல்ல. ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது விசாரிச்சா தான் தெரியும். சரிங்க. விக்கி அண்ணாட்ட வேணாம். எங்கள் அப்பா அவங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டும். இல்லை அப்படின்னா ரேகா கிட்ட சொல்லி அவங்க அப்பா மூலமாக தான் பேசணும். விக்கி அண்ணா கிட்டயா இல்லை ரேவதி அப்பா கிட்டயா? 2 பேர்த்துக்கிட்டேயும் தான். ஆனால் ரேகா அப்பா ரொம்ப பொறுமை இல்லை. அவரோட இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது. அதனால் நீ இப்போ இப்படி சொல்கிற. தெரிஞ்சா இப்படியெல்லாம் நீ சொல்ல மாட்ட. அப்படி ஒரு முகம் இருக்கா அவருக்கு?